அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு மக்களவை தொகுதியில் பேரவைத் தலைவர் R.E. சேகர் தலைமையில் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், பரம்பத் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, கேரளா சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்பாளருமான அனில்குமார், புதுச்சேரி காங்கிரசார் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதில் மாஹே வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மோகன், சுரேஷ், தயாளன், திருநாவுக்கரசு, புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சமீர், பிரபு, பெரியநாயகி, புஷ்பா ருக்மணி ஆகியோர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மேலும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பேசிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு மக்களவை தொகுதியில் பேரவைத் தலைவர் R.E. சேகர் தலைமையில் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், பரம்பத் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, கேரளா சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்பாளருமான அனில்குமார், புதுச்சேரி காங்கிரசார் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதில் மாஹே வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மோகன், சுரேஷ், தயாளன், திருநாவுக்கரசு, புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சமீர், பிரபு, பெரியநாயகி, புஷ்பா ருக்மணி ஆகியோர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மேலும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பேசிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். திண்டிவனம் வட்டம் நரமாங்கனி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி சீதா பிராட்டி சன்னதியில் ராம நவமியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கோதண்டராம சுவாமி, ஸ்ரீ சீதா பிராட்டி மற்றும் ஸ்ரீ லட்சுமண சுவாமிகள் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் சீர்வரிசை மற்றும் தாம்பூல பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வரப்பட்டன. தொடர்ந்து முகூர்த்த கால் நடும் வைபவம், கலச பூஜையும், காப்பு கட்டும் வைபவமும், பூநூல் அறிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி, ஸ்ரீ சீதா பிராட்டிக்கு மங்கள நான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. மணக்கோலத்தில் காட்சியளித்த தெய்வங்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் நரம்பாங்கனி கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த தீவனூரில் உள்ள KKD CBSE தனியார் பள்ளியில் 5ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தாளர் தண்டபாணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும், நாட்டுப்பற்றை மாணவர்களிடையே ஏற்படுத்தும் வகையிலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதில் மக்கள் பிரதிநிதிகள், பள்ளியின் ஆசிரியர்கள், பள்ளி ஊழியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் பாண்டி கடலூர் தேசிய நெடுஞ்சாலை முத்து முதலியார் நகர் சந்திப்பு
பெட்ரோல் பங்க் எதிரில் KPS டிஜிட்டல் ஆட்ஸ் எனும் LED விளக்குகளால் இயங்கும் டிஜிட்டல் வீடியோ விளம்பர பலகையை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் முன்னாள் கவுன்சிலர் திருமுருகன், பொதுச் செயலாளர் வேல்முருகன், மாநில செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் செல்வம் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு டிஜிட்டல் ஆட்ஸ் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து LED டிஜிட்டல் வீடியோ விளம்பர பலகையை இயக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணை செயலாளர் குமரேசன், மணவெளி தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சுரேஷ், கதிர்வேல், தெற்கு மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் பிரகாஷ் உட்பட KPS டிஜிட்டல் ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கிற்கு மஞ்சள், குங்குமம், புஷ்பங்களால் பூஜை செய்து விளக்குக்கு தீபாராதனை காண்பித்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் அன்பர்கள் செய்திருந்தனர். தற்பொழுது புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் மிக அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் காரணமாக பல தொழிலாளர்கள் வெளியே செல்லாத சூழ்நிலை நிலவுகிறது. இதனை கருத்தில் கொண்ட சமூக சேவகர் மாஸ்கோ, உத்தரவாகினிபேட் மற்றும் பெரியபேட் பகுதியில் மிகவும் வறுமையில் வாடும் ஏழை தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தலா 10 கிலோ அரிசி அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாஸ்கோ கூறுகையில், தன்னால் இயன்ற உதவிகளை பொதுமக்களுக்கு செய்துள்ளேன். இதேபோல் மற்றவர்களும் வேலைக்கு செல்ல இயலாத வறுமையில் வாடும் குடும்பங்களை கண்டறிந்து தங்களால் இயன்ற உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார். நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் அறங்காவல் குழு தலைவர் பன்னீர்செல்வம், ஆலய பூசாரி எல்லப்பன் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். மரக்காணம் அருகே அரியந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதில் விஷ்ணு துர்க்கையம்மன், சும்பன், நிசும்பன், மகிஷாசுரன் ஆகிய 3 அரகர்களை வதம் செய்து கொள்ளும் சூரசம்ஹார விழா நடைபெற்றது.
இதில் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரசம்ஹார நிகழ்ச்சியினை கண்டுகளித்தனர். இதில் முக்கிய அம்சமாக குழந்தையில்லா தம்பதியர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக திருமணமாகாத கன்னிப்பெண்கள் ஆகியோர்களுக்கு அம்மனின் மடியில் வைக்கப்பட்டிருந்த எலுமிச்சம்பழம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மயிலம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி, மரக்காணம் மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய அவைத் தலைவர் குமார் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் துர்க்கையின் சூரசம்ஹாரத்தை பொதுமக்களுக்கு சொற்பொழிவாக ஸ்ரீனிவாச வேணுகோபால் மற்றும் அசோகன் கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தவத்திரு திருஞான மணிபால துர்க்கை சித்தர் மற்றும் ஆலய முதன்மை அறங்காவலர் செல்வம், ஆலய அர்ச்சகர்கள் ஸ்ரீதர், பரணி உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். அற்புதமான கதையை நீங்கள் எல்லாம் நேரில் பார்க்கிற ஒரு காட்சி படிவமாக ஆகினேன். அம்மா விட்டு வெளியே போகணும்னு நினைச்சா முடியவே முடியாது. உண்மையான உள்ளத்தோடு இருக்க வேண்டும். உள்ளத்தை நான் அடக்கி ஆள வேண்டும் என்று கருதி தவம் செய்கிறேன். இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் புதுச்சேரி துப்புயி பண்பாட்டு இயக்கமும் இணைந்து 195வது துப்புயி குருத்துவ விழா, துப்புயி பண்பாட்டு இலக்கிய விழா நடைபெற்றது. விழாவிற்கு இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் பாத்திமா தலைமை தாங்கினார். புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட குருக்களின் மாமன்ற செயலர் சகாயராஜ் அடிகளார் முன்னிலை வகித்தார். புதுவை துப்புயி மக்கள் பண்பாட்டு இயக்க தலைவர் அந்தோணிசாமி நோக்க உரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ராஜா, தமிழ்மாமணி துரைமாலிரையன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து துப்புயி அடிகளாரின் இலக்கியங்களில் பண்பாடும் அறமும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் கலைக்கல்லூரி முதல்வர் ராஜன் ஒருங்கிணைத்தார். அதுக்கப்புறம் இப்ப பிடிக்கிற சாமியாரும் துப்பி தான். ஏன்னா புதுச்சேரியில ஒரு பெண்கள் இருக்கு.